இப்போ 3.3 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அதில் என்ன இருக்குன்னா அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு எந்த ஆன்சர்னு கண்டுபிடிக்கலாம். 8th one, the generalization of the number pattern 3, 6, 9, 12 is dash. அது இங்கே ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது என்ன பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கணும். சரியா? இப்போ பாருங்கள். இப்போ 3ஓட எதை ஆட் பண்ணியிருப்பாங்க? 3 + 3. ஓகேவா? 3 + 3 6. 6ஓட எதை ஆட் பண்ண 9 வரும், அதே +3 தான். ஓகேவா? திரும்ப 9ஓட எதை ஆட் பண்ணியிருப்பாங்க, அதே +3 தான். அப்படின்னா இது என்ன பேட்டர்னில் இருக்குது? இப்போ 3ங்கிறது நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ என்னோட வேல்யூ 3னா, இப்போ இது எல்லாமே என்னது 3 3யாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ 3ங்கிறது என்னது கான்ஸ்டன்ட், சேஞ்சே ஆகாது. ஓகேவா? அப்போனா 3 ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக 3 டேபிள். ஓகேவா? இப்போ 3ங்கிறது கான்ஸ்டன்ட், சேஞ்சே ஆகாது. இப்போ என்னங்கிறது என்னது வேரியபிள். இப்போ ஃபஸ்ட்டு 3யை 1ஆல் மல்டிபிள், எண்ணுக்கு 1 கொடுத்தா 3 1 சார் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். அதே இது எண்ணுக்கு நம்ம 2 கொடுத்தோம்னா என்ன வரும்? 3 × 2 6ன்னு வரும். அதே இது அந்த எண்ணுக்கு 3 கொடுத்தோம்னா 3 3 சார் 9 கிடைக்கும். அப்போ அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் சேஞ்சே ஆகாது 3. ஏன்னா எல்லாமே 3 3யாக தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த எண்ணு வேரியபிள் தானே, என்ன அது சேஞ்ச் ஆகிட்டே போகுது. 3யை 1 டைம்ஸ் போட்டால் 3 வருது, 3 2 டைம்ஸ்னால் 6, அந்த மாதிரி. அப்போ இதில் என்ன பேட்டர்ன் வந்திருக்கு? எல்லாமே 3ஆல் என்ன பண்ணியிருக்காங்க? மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 1 3 சார் 3, 3 2 சார் 6, 3 3 சார் 9. ஸோ இந்த பேட்டர்ன் என்னது? 3n தான் வரும். சரி, அதுக்குள்ள 3 டேபிளா? இப்போ 3 வந்து நம்ம என்னங்கிறது என்னது வேரியபிள்ஸ். சரி, நம்ம இங்கே 3ங்கிறது என்ன ஆகு? அப்படி கான்ஸ்டன்ட். 3 இதை வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஓகேவா? அப்போனா இது என்ன, இந்த பேட்டர்ன் எந்த டேர்மில் இருக்குது? 3n 3 3யாக என்ன பண்ணுறாங்க? ஆட் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு 9th one, the solution of 3x + 5 is equal to x + 9s. இப்போ எக்ஸோட வேலையை நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டு பக்கமே எக்ஸ்பிரஷன் அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3x + 5 is equal to x + 9. இப்போ இந்த லைக் டேர்மெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம், அந்த கான்ஸ்டண்ட்டில் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். இந்த 3xை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த பக்கம் இருக்கிற அந்த லைக் டேர்ம், அதாவது வேரியபிளை இந்த சைடு கொண்டு வந்தால் +x, இந்த பக்கம் வரப்போ -x ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கிற கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதுங்க. இந்த பக்கம் இருக்கிற கான்ஸ்டன்ட் +5, இந்த பக்கம் வந்தால் -5 ஆயிரும். ஒன்றுமே இல்லை, அந்த வேரியபிள்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கேன்? ஃபஸ்ட் 3x அப்படியே எழுதிட்டு இந்த பக்கம் இருக்கிற வேரியபிள்ஸ் +xஐ -xஐ எழுதியிருக்கேன். ஈக்குவல் இருக்கிற 9x 9 அப்படியே ரைட் பண்ணிவிட்டு இந்த +5 -5ன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? அதாவது அந்த வேரியபிளில் ஒரு சைடும் அந்த நம்பர்ஸ் கான்ஸ்டன்ட்டில் ஒரு சைடு எழுதியிருக்கேன். இப்போ 3x இங்கே எதுவுமே இல்லைன்னா இந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தமா? ஓகேவா? 3xல் 1xஐ மைனஸ் பண்ண என்ன வரும்? 2x. 9ல் 5ஐ மைனஸ் பண்ணால் 4. இப்போ நம்ம எக்ஸோட ஆன்சர் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க, இந்த 4 அப்படியே வச்சுக்கோங்க. மல்டிபிள் டு இந்த பக்கம் வந்து டிவைட் ஆகிடும். ஓகேவா? 2 டேபிள் சொன்னால் 4 எத்தனை டைம் வரும்? 2 டைம் வரும். இப்போ எக்ஸோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? 2. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் is கரெக்ட் ஆன்சர். Okay, 10th question. The equation y + 1 is equal to 0 is true only when y is dash. அதாவது ஒரு ஈக்குவேஷன், அது ஈக்குவல் சைன் கொடுத்தது ஈக்குவேஷன். இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் 0 வருது. அப்போனா ஒய் எதவாக இருந்தால் 0 வரும்? இந்த நம்பரோட அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்தால் மட்டும்தான் ஆன்சர் 0 வரும். இப்போ ப்ளஸோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னது? -1. ஓகேவா? அப்போனா ஒய் இருக்க இடத்துல நம்ம -1 போட்டோம்னா, ஒய் இருக்க இடத்துல -1 போட்டேன், நெக்ஸ்ட்டு +1. ரெண்டுமே எப்படி இருக்குது? ஒரு நம்பரோட அதே நம்பர் அடிட்டிவ் இன்வர்ஸ் போட்டோம்னா ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0. ஓகேவா? அப்போனா இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன வரும்? -1. அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.